ஹலோ கைஸ். இப்போ நம்ம யாரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேன்வாவோட ஃபவுண்டராக இருக்க மெலனி பெர்கின்ஸை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத பார்த்தோம். அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேன்வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கம்பெனி வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தான் இந்த கேன்வாங்கிறது வந்து உருவாகிருக்கு. அதெல்லாம் எப்படி உருவாச்சு, எப்படி இவங்க நடத்துனாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இவங்களோட லீடர்ஷிப் எப்படி இருந்துச்சு, இவங்களோட விஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் வேணும், ஒரு பிராண்டோட டீட்டெயில்ஸ் வேணும், பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்குறா, உருவாக்குறவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்ட் உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா? ஸோ அது மாதிரி எந்த பிராண்ட் எப்போ யார் உருவாக்குறா, என்ன மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம இந்த சேனல் பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் அந்த வீடியோ வரும்போது உங்களாட்டி ஆன் டயத்தில் வந்து பார்க்க முடியும். ஸோ வாங்க இவங்களோட லீடர்ஷிப்பும் இவங்களோட விஷனும் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ மெலனி பெர்கின்ஸ் இவங்களோட லீடர்ஷிப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு தைரியமான ஆளாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு பணிவான ஆளாகவும் இருந்திருக்காங்க. புரிஞ்சு சொல்லுங்க எஜுமா. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்து வந்து ஒரு விஷயம்டா அந்த விஷயத்தில் ரொம்ப ஆழ்ந்து அவங்க வந்து அதில் வேலை செய்யக்கூடிய ஆளாக தான் வந்து இருக்காங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இவங்களோட பிஸ்னஸில் வந்து இவங்க எடுக்கிற மூவ்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருந்திருக்கு. கபாலிடா. இவங்க எடுக்கிற டிசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எந்த அளவுக்குன்னா இவங்க பார்க்குறதுக்கு ஒரு விதமான ஆளாக இருந்தாலும் இவங்க பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ஒரு ஹார்ஷாகவும் ஒரு பயங்கரமான எல்லாரும் பயப்படக்கூடிய விஷயத்து கூட இவங்க வந்து தன்னம்பிக்கையோட தைரியமாக வந்து செய்கிற ஆளாக தான் இருந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஈகோ சொல்லுங்க அப்படின்னு இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அது மாதிரிலாம் இல்லாமல் மக்களை புரிஞ்சு வேலை பார்க்கறக்கூடிய ஆளாக தான் வந்து இவங்க இருந்திருக்காங்க. ஸோ இந்த கேன்வாவோட முதல் மிஷின் வந்து என்னவாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் இருக்குல்ல, இந்த டிசைன்ஸ்லாம் உருவாக்குறது வந்து உலகத்தில் பல இடத்துல போய் சேரணும், எல்லாராலையுமே அதை வந்து ஈஸியாக உருவாக்க முடியணும் அப்படிங்கிறது தான் இந்த கேன்வாவோட மெயின் பேசிக் கோலாக வந்து இருந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஆளுமையில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பயங்கரமான வெற்றியை சந்திக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதிகமான இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் அதிகமான பெண்கள் வந்து வேலையில் இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து இவங்க கம்பெனி வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க தனிப்பட்ட முறையில் இவங்க வந்து எப்படி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் சரி இவங்களோட ஹஸ்பண்டாக இருக்க கிளிஃபும் சரி பணம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட சொந்த பணமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மக்களுக்காக வந்து எழுதி வச்சுருவாங்க, சேரிட்டிக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் கேன்வா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத உருவாக்கி இந்த குளோபல் பாவர்ட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டப்படக்கூடிய ஆளுங்களுக்குள்ள இதாக இருக்கட்டும், படிப்பு ரிலேட்டடாக இருக்கட்டும், இல்லை அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பாடு அது மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து இவங்க உதவி செய்யக்கூடிய ஆளாக தான் வந்து இருந்திருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வைங்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதையும் அவங்க வந்து புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த வந்து மக்களுக்குலாம் எடுத்துகிட்டு வருது. ஸோ இவங்களுக்கு வந்து இவங்க இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்குது, கிட்டத்தட்ட 50 மில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 25 பில்லியன் வந்து இந்த கம்பெனியோட ஒர்த் இருக்குன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு 1 பில்லியனாவது இருக்கணும்ல அப்படின்லாம் பார்த்தா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இவங்க ரொம்ப ஏழ்மையாக தான் இருக்காங்க. இவங்க பெரிய ஃப்ளாஷியான ஒரு பயங்கரமான ஒரு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இவங்க ஆசைப்படுறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவங்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு கொடுத்து வாட்ச்சு, இவ்வளோ காசு கொடுத்து காரு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்காங்க. எந்த அளவுக்கு சிம்பிளாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படின்னா கூட அதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது, பிஸ்னஸ் கிளாஸ், விஐபி கிளாஸ் அப்படிலாம் இருக்குது. ஆனால் இவங்க வந்து நார்மல் மக்கள் போகிற எக்கனாமிக் கிளாஸில் தான் வந்து இவங்க ட்ராவல் பண்ணக்கூடிய ஆளாக வந்து இருந்திருக்காங்க. இவங்க வந்து என்ன மாதிரி ஒரு புரிதலில் இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னாக்க, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்போம், அது வந்து ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். நீங்கள் வந்து பார்க்க எப்படி இருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பணக்கார தன்மையாக வெளியில் தெரியுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஆளாக தான் வந்து இவங்க இருக்காங்க. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவாக வச்சுக்கிட்டு மிச்சம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தால் நிம்மதி தாராம். ஸோ இதுக்கு அடுத்தது இவங்க வந்து ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் அண்ட் மைல்ஸ்டோன்ஸ் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ மெலனி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு பல கஷ்டத்தை வந்து கற்றுக்கிட்டு வந்த ஆளாக தான் வந்து இருந்திருக்காங்க. இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து நான் ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்கேன், அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வர முடியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க பொண்ணாக இருக்காங்க, அதனால இவங்க கன்வின்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. நான் இப்போ ஒரு ஆம்பளையாக இருந்து ஒரு விஷயத்துக்கு கன்வின்ஸ் பண்ணுறதை விட ஒரு பொண்ணாக இருந்து கன்வின்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதிகமான இதாக இருக்குது. அதனாலேயே இவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவங்க போய் ஒன்று சொல்ல வராங்கன்னாவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
பெண்ணாக இருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க வந்து ரிஜெக்ஷனையே வந்து ஓகே, ரிஜெக்ட் தானே, ஓகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அது வந்து ஏற்றுக்கிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆளாக வந்து மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இதுலேருந்து என்னென்னலாம் கற்றுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கேட்க கற்றுக்குறாங்க. என்னென்னலாம் பிரச்சனை, அவங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குங்கிறத கேட்க கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படி மாறலாம், எப்படி மாற்றலாம், ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு வந்து ஏற்ற மாதிரி எப்படி மாறலாம் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை வந்து எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க கம்பெனியில் பார்த்திங்கன்னா இவங்க வேலைக்கு எடுத்துக்கிட்ட ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர அதை பற்றி நல்ல நாலேஜ் இருந்து அது வந்து ரொம்ப அதுக்கு ஏற்ற எஃபர்ட் வந்து போடக்கூடிய ஆளுங்களை தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதை உருவாக்குனது பார்த்திங்கன்னா கம்மியான காசுக்கு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், பயங்கர பர்ஃபார்மன்ஸ்குள்ள இது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த கேன்வாவோட வேல்யூ எப்படின்னாக்க, ஒரு நல்லதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறோம், அதை வந்து சிறப்பான முறையில் வந்து அதை நம்ம பண்ணுறோம், அது மட்டும் இல்லாமல் கஷ்டமான விஷயத்தை கூட எளிமையாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கணும் இப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த இது வந்து உருவாயிருக்கு. ஸோ இருந்தாலும் இவங்களுக்கு வந்து என்ன சேலஞ்ச் வந்து இவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2019 வந்து இவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு. என்னன்னா கேன்வாவை வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. இந்த கேன்வா ஹேக் பண்ணதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் அந்த இதில் இருந்து ஒன்று நான் எனக்கு இது செஞ்சுத்தாங்கன்னு பண்ணுற ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த டிசைன் பண்ணுற ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அது மூடி மறைக்கிற மாதிரிலாம் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக பப்ளிக்கிட்ட வந்து மக்கள்கிட்ட பேட்டியில் வந்து சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி மன்னிச்சிருங்க, நான் இது மாதிரி ஹேக் ஆகி உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறது சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டியை வந்து ரொம்ப டைட்டான ப்ரோட்டோக்காலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப டைட்டாக அவங்களோட செக்யூரிட்டியை வந்து பில்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, ஒரு நல்லது நடக்குது, கெட்டது நடக்குதுன்னா எல்லாமே அப்பப்போ வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் அது வந்து செக்யூரிட்டி போயிடுச்சு, இவங்க ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மைனஸ் இருந்தாலும் இவங்க எல்லாத்தையுமே வெளிப்படையாக இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால இவங்களை பல பேர் வந்து நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஓகே இவங்க ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்கப்பா, இவங்களை நீங்கள் நம்பலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு நம்பிக்கை வர்றது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பல மைல்ஸ்டோன்ஸையும் வந்து இது பண்ணியிருக்காங்க, அதாவது பல அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா கேன்வா ஃபார் எஜுகேஷன் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிசைனிங் டூல் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கேன்வா ஃபார் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ்க்காக வந்து பிஸ்னஸ்க்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கேன்வா டாக் அப்படின்னு சொல்லி அது வந்து கூகுள் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு இருக்குது, அதுக்கு காம்படிஷனாக வந்து கேன்வா டாக்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏஐ கூட எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் ப்ராம்ப்ட் வந்து கொடுக்குறீங்க, ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுக்குறீங்கன்னா அது இமேஜ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மேஜிக் ப்ரெசன்டேஷன், அது வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்காக க்ரியேட் பண்ணி கொடுக்கணும்னு பல விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் கரண்ட்டான இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி வந்து அவங்க இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எந்த அளவுக்கு இவங்களோட ஆதிக்கம் வந்து இருந்திருக்கு, இவங்களோட லெகசி வந்து எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இப்போ நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்க போனால், அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து ஒரு பிராண்டோட இன்சைட்ஸ் தெரியணும், ஒரு பிராண்டோட டீட்டெயில் தெரியணும், ஒரு பிராண்ட் எப்படி உருவாகுது, யார் உருவாக்கணும், அவங்களோட ஹிஸ்ட்ரி என்ன, அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பிராண்ட் வந்து உருவாகணும் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் தேவை இல்லையா. ஸோ எந்த பிராண்ட் எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை எப்போ யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்திடுங்க. அப்போ தான் நீங்கள் ஆசைப்படுற அந்த வீடியோ வரும்போது உங்கள்கிட்ட ஆன் டைமில் வந்து பார்க்க முடியும். ஸோ பார்க்கலாம்.